மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. ஒரு காவல் நிலையம் என்றால் என்ன? அது மக்களை பாதுகாக்க வேண்டிய இடம், கரெக்டா? ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, உள்ளே அழைத்து சென்று உடலை உடைத்து வெளியே அனுப்பும், திருப்பி அனுப்பும் ஒரு இடமாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் இருக்க காவல் நிலையங்கள், கைது, என்கொயரி இதெல்லாம் நம்பி பொதுமக்களாகிய நாம் இன்றைக்கி போகக்கூடிய சூழல் இருக்கா? தொடர்ந்து எஸ்சி எஸ்டி இந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கே இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது சரியா? நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு மார்த்தட்டி கொள்ளும் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற லாக்அப் டெத்து, சின்ன சின்ன பசங்க, பெட்டி கேஸ்க்காக கொண்டு போகிற பசங்க உயிரிழப்பதெல்லாம் அவர் பார்க்குறாரா இல்லையா? இவ்வளவும் நடந்த பிறகும் 2026 மீண்டும் நான் சொல்கிறாரே முதல்வர் அவர்கள், இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? மக்கள் என்ன பைத்தியக்காரனா? உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் பொலிட்டிக்கல் டெஸ்க். விசாரணை மரணம், இதுதாங்க தலைப்பு. உறவுகளே, ஒரு 4-5 நாளாக இந்த டாபிக் அப்படியே போச்சு. எப்பவும் போல் மறந்துட்டோம். நான் இதை ஏன் கொஞ்சம் லேட்டாக பேசுகிறேன் அப்படின்னா, எப்படியும் ஒரு 2 நாள் தான் பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க இல்லையா? அதனால் அப்போ நம்ம எடுத்து டீட்டெயில்டாக ஆகாஷ் மரணத்தை பற்றி பேசக்கூடாதுங்க. முழுமையாக இந்த லாக்அப் டெத்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன ஸ்டாட்ஸு, இது யாரை நோக்கி, இதை யாரை குறி வச்சு நடக்குது, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்கப் அண்ட் கில், அதாவது ஒரு கொலை தான் இது. லாக்அப் டெத்து இது ஒரு கொலை. இந்த கொலையை செய்வது போலீஸ் அதிகாரிகள். அவ்வளோதான் இதில் கண்டென்ட். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா உறவுகளே, இது சரியா? தமிழ்நாட்டில் இந்த கேள்வி இன்று வெறும் கேள்வி இல்லை, இது ஒவ்வொரு ஏழை வீட்டின் பயம்ங்க, ஒவ்வொரு தாயின் துடிப்பு, ஒவ்வொரு இளைஞனின் நடுக்கம். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டு வர்றது கூட அச்சம் இருக்குது. அஃபிஷியல் டேட்டா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா உறவுகளே? 2021, 2022 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 4 போலீஸ் கஸ்டடி டெத் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. 2022, 2023 7 கேசஸ்ன்னு சொல்கிறாங்க. இது பேப்பரில் இருக்கும் நம்பர் இல்லைங்க. நான் எப்பவும் சொல்வது போல் ஒவ்வொரு மனிதன் அதாவது ஒவ்வொரு எண்ணிக்கையின் பின்னாலும் ஒரு குடும்பம் சிதறி கிடைக்குதுல்ல. இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடுமை, அவன் சாகடிக்கக்கூடியவன் தான். ஏன்னா இன்றைக்கி சாக வேண்டியவெல்லாம் உயிரோடு இருக்கிறான். இன்றைக்கி மக்களுக்கு துரோகம் செஞ்சவன், சின்ன சின்ன குழந்தையெல்லாம் பாலியல் வன்கொடுமை செஞ்சு 2 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை, இன்னும் என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல உறவுகளே. அவன்லாம் இன்றைக்கி ஜெயிலுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி தம்பினா என்னங்க பெருசாக பண்ணிட்டான்? இது ரொம்ப கொடூரமான கதை, இந்த ஆகாஷோட கதை. நான் சொல்கிறது உண்மையாகவே சொல்கிறேன். அதாவது காவல் நிலையத்திற்குள் உயிரோடு சென்றவன் வெளியே வரும்போது பிணமாக வருகிறான். அதாவது என்கொயரி கூட்டு போயிட்டு அடித்து கொடுமை பண்ணி, எனக்கு புரியல. ஆகாஷ் ஒரு குடும்பத்தினுடைய கதறல் உறவுகளே. அதாவது இன்று தமிழ்நாட்டை உலுக்கிய பெயர் இப்போது உலுக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு 3-4 நாட்களாக 26 வயதுக்கு உட்பட்ட ஆகாஷ் என்பவர் ஒரு தலித் இளைஞன், ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு தந்தையின் தூண், ஒரு தாயின் மூச்சு. குடும்பம் கூறுவது காவல்துறையினர் கொடூரமாக சித்திரவதை செய்தார்கள். போலீஸ் கூறுவது என்ன தெரியுமா? தப்பி செல்லும் போது குதித்து காயமடைந்தார். 2 வருஷனுமே இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் கேள்வி ஒன்று தான், ஏன் ஒவ்வொரு முறையும் உண்மை பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கதவை தட்டி தான் வெளியில் வர வேண்டுமா? நான் என்ன கேட்குறேன், அதாவது ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தன் செத்துருவான். இப்போ இதுக்கப்புறம் 4 பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க, அப்புறமேட்டு அவங்க அப்படியே போகும், அப்புறம் கடந்து போயிடுவாங்க, இன்னொரு புது பிரச்சனை வரும். இதெல்லாம் எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு விட்டு ஆயுள் தண்டனைன்னு சொல்லி மேட்டரை முடிக்க வேண்டியதானே. ஒரு ஏழை வீட்டில் போலீஸ் ஜீப் நின்றால் அது சட்டத்தின் வருகையா இல்லை ஒரு சாபத்தின் வருகையானே தெரியல. உண்மையாக சொல்கிறாங்க உறவுகளே. இந்த ஆகாஷ் என்ற இந்த இளைஞர் எதுக்காக கைது செய்யப்பட்டாருன்னு நான் சொல்கிறேன். இது 3 நாள் முன்னாடியே நடந்துச்சு. நான் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஷார்ட்டாக முடிக்கிறேன். அந்த மாவட்டத்தில் இந்த கள்ள சாராய விற்பனையை இவர் தொடர்ந்து எதிர்த்தார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம்.
ஸோ அதுக்காக இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடி தகராறில் ஒருத்தவங்க ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இந்த வன்மத்தினால தான் ஏதோ செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒரு 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 இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்த்து ஒருவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்கள வந்து அதை தடுப்பதற்கான முயற்சி ஈடுபடும் போது அந்த அடக்குமுறையை வந்து யார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு ரவுடி பைய போய் வெட்டானா, கள்ளச்சாராயத்தை சார்ந்தவங்க போய் வெட்டி கொண்டா கூட ஒரு ஜீரணம் ஆகுங்க நம்மளுக்கு. யாரை வச்சு எப்படி பண்ணுறாங்கங்க இது? அது என்னங்க ஊரில் உலகத்தில் நடக்காததான் இந்த பையன் பண்ணி அவன் காலை எலும்பை சுக்குநூறாக உடைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு அவன் என்னங்க பண்ணான் ஒரு தகராறு கேஸில்? நீங்களே டாட்ஸை கனெக்ட் பண்ணி உறவுகளே, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை விட்டுறேன். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கள்ளச்சாராயத்துக்காகவும் அந்த சமூக ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து எதிர்த்துருக்கிறான் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இவன் வந்து ஒரு தகராறு கேஸில் உள்ள விசாரணைக்கு போய் இந்த மாதிரி வந்து அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பிறகு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சரியாலாத காரணத்தினால இறந்து விட்டான் திருமாவளவனே சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன். திருமாவளவன் அவர்களே கள்ளச்சாராயம் அந்த பையன் ஆகாஷ்ன்றவன் கள்ளச்சாராய சம்பவத்தை எதிர்த்துருக்கிறான். நீங்களே சொல்கிறீங்க இல்லையா அந்த பேட்டியில்? அப்போ இந்த கள்ளச்சாராயம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆட்சியில் வந்து விற்பனைக்கு வருது? யாருங்க அந்த விற்பனை செய்ய? யார் ஆட்சிங்க நடக்குது? நீங்கள் சொல்லுங்கள். இந்த கள்ளச்சாராயம் வந்து இங்கே விற்பனை செய்கிறாங்க, கள்ளச்சாரத்தை காசுறாங்க, அங்கே கொடுக்குறாங்க, லோக்கலில் வந்து எல்லாத்தையும் விற்கிறாங்க அப்படின்னா இது உங்கள் திமுக ஆட்சி தானே நடக்குது. இதுவும் தானே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். இந்த மாதிரி இரங்கலை தெரிவிச்சுட்டு கண்டனை தெரிவிச்சுட்டு சும்மா ஒரு 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 நாம்கே வாஸ் நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்களே, இது நியாயமா அண்ணன் அவர்களே? உங்கள் சமூகத்தில் நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் செய்கிறீங்க. கேவலம் உங்கள் பதவிக்காகவா? எதுக்காக இதெல்லாம்? மக்கள், உங்கள் சமூக மக்கள் உங்களை எப்படிங்க நம்புவாங்க? உங்களுக்கு ஒரு சிறிய வட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் செய்கிறீங்க. உண்மை அதுதான். இன்னொன்று, நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அவங்கள நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா? ஐயோ நம்ம தலைவர் நம்ம நல்லது தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நடக்குது. ரொம்ப வேணாங்க. ரொம்ப அதிகபட்சமாக சொல்லுவாங்க இல்லையா? அதான் சொல்கிறேன், கட் பண்ணி குறைந்தபட்சமாக அந்த கூட்டணி நீங்கள் இல்லாமல் இருந்தாலே உங்கள் சமூகத்தை நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்றி கடனுங்க. அந்த கூட்டணியிலேயே இருக்கிறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, முட்டு கொடுக்குறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இதுக்கும் இந்த ஆட்சிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களே திருமாவளவன் அவர்களே, நியாயமா இது? யாரை ஏமாத்த இதெல்லாம்? ஏங்க மக்கள் என்னங்க இவ்வளோ முட்டாள் நினச்சி பண்ணுறீங்களா? இல்லை உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சமும் அறிவு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லைங்க. இன்றைக்கி எல்லா இடங்களிலும் அவர்களே சொந்த முயற்சியால், எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் ஏதோ அவங்க சொந்த முயற்சியால் ஒவ்வொரு இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு லெவலில் வந்து நிற்கிறாங்க. அவங்களே முன்னேறி இப்போ நீங்களாம் முன்னேற்ற நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னேற்ற லட்சம் தான் உங்கள் பேட்டிலேயே தெரியுது. அந்த திமுக என்ற கூட்டணி நீங்கள் இருக்கும் வரை உங்கள் சமூகத்தில் நீங்கள் எந்த நல்லதும் செய்ய முடியாது. அது சாத்தியமும் இல்லை. ப்ராக்டிக்கலாக திருமாவளவன் அது வந்து மக்கள் கருத்தாகவும் உங்களை நான் வைக்கிறேன். அது ஹைகோர்ட் பார்க்க வேண்டிய நிலை, சிபிசிஐடி பார்க்க வேண்டிய நிலை. இவையெல்லாம் வந்த பிறகு இந்த மாதிரிலாம் வந்து இது சரியில்லைப்பா இவங்களுக்கு மாற்று, இது சரியில்லைப்பா இவங்களுக்கு மாற்று அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சிஸ்டமை மொத்தமாக நம்புவாங்களா? இந்த போலீஸை நம்புவாங்களா? நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய முதல்வரை நம்புவாங்களா? நான் என்ன கேட்குறேங்க, இது காவல் நிலையமா இல்லை சித்திரவதை கூடமாங்க? சொல்லுங்கள். தமிழகத்தில் இப்போது டிபேட் ஒன்று கிளம்பி இருக்கிறது தெரியுமா? லாக்அப் டெத்துன்னு சொல்லலாமா அல்லது பிக்கப் அண்ட் மர்டர்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு 100% பிக்கப் அண்ட் மர்டர் தான் இது சொல்லணும். அதாவது இது ஒரு பெரிய பேட்டர்னாக இருக்குங்க. இது வந்து பார்த்தா இப்போ இது மாதிரி என்னப்பா இதுவே நடந்ததே இல்லையாப்பா நீங்கள் சொல்லவே முடியாது உறவுகளே. 27 போலீஸ் கஸ்டடி டெத்ஸு ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், பலர் ஏழை மக்கள், எஸ்சி எஸ்டி பேக்ரவுண்ட். பல அரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமாங்க, மிகப்பெரிய குற்றங்க.
பயங்கரமான குற்றம், மிகப்பெரிய குற்றம். என்ன தெரியுமா? பெட்டி கேஸு, பெட்டி அஃபென்சஸ் பின்னணிங்க. அதாவது சிஸ்டம் டார்கெட் பண்ணுவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்கவங்கள கிடையாது. பவரே இல்லாமல் பாவம் அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சா ஒரு வேலைக்கு ஏதாவது போய் ஏதோ ஒன்று சம்பாதிச்சு அவன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி எப்படி இந்த நாட்டில் பொழைக்கலாம், எப்படி ஒரு நாள் பொழுதை கழிக்கலான்னு ஒரு சாதாரண மக்களை டார்கெட் பண்ணுறாங்க. அசிங்கமாக இல்லையாங்க? பணம் உள்ளவனுக்கு லாயர் வரும், பின்புலம் உள்ளவனுக்கு ஃபோனு வரும், கரெக்டாக நான் சொல்கிறது. ஆனால் ஏழை வீட்டு குழந்தைகளுக்கு வருவது அடிதான் இல்லை, வெறும் அடி தான், அவன் உயிர் தான். அசால்ட்டாக போச்சு இல்லையா? அவங்க உயிர்லாம் ஒரு சமம் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. இங்கே பாருங்க, நான் அது அரசாங்கத்தை ஒரு கேள்வி கேட்குறேன். சமூக நீதி பேசும் ஆட்சியில் ஏன் சமூகத்தின் பலவீனமானவர்கள் தான் மீண்டும் மீண்டும் உடைந்து கிடக்கிறார்கள்? ஏன்? ஆனால் மார்த்தட்டிக்கிறீங்க சமூக நீதிங்க, சமூக நீதி ஆட்சிங்கன்னு சொல்லிட்டு. அசிங்கமாக இல்லையாங்க? தூ, கேவலமாக இருக்குங்க. சாத்தான்குளம் மறக்கலாமா? மறக்க முடியுமா? இந்த மாநிலம் ஏற்கனவே ஒரு மாபெரும் காயத்தை பார்த்திருக்கிறது, யாரும் மறக்க மாட்டாங்க. சாத்தான்குளம், ஜெயராஜ் ஃபெனிக்ஸ், அந்த ஒரு பெயர்கள் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட சம்பவங்க. அதாவது லாக்அப் டெத்து வந்து பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆனது வந்து இவங்க 2 பேர் மரணத்தில்ங்க. பாவங்க, 10 நாள் இவங்க கண்மை நிற்குதுங்க. அந்த வேஷ்டியை கட்டிட்டு அந்த ரத்த கரையோடு அவர் நடந்து போகிறது சத்தியமாக சொல்கிறாங்க. நான் அப்படியே என் கண்மை நிற்குது. ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன ஒரு சொந்தமாக பந்தமாங்க, கூட அங்கே பிறந்தேன். எனக்கு வலிக்குது. நான் மார்த்தட்டி கூறுவேன், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை விட எவராலும் சிறந்த ஆட்சி நடத்த முடியாது. எதிர்க்கட்சியே சொல்லுவாங்க. என் ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ப்ரொபகண்டாவாக இருக்கும்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, வெக்கமாக இல்லையாங்க? அசிங்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? மனசாட்சியே கிடையாதா? இப்படி தான் நீங்கள் உங்களையே வந்து புகழ் பாடிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவீங்களா? 2020 சம்பவம் நாட்டே அதிர வைத்தது, அதாவது ஜெயராஜ் மற்றும் ஃபினிக்ஸின் சம்பவம். ஆனால் 2025 வரைக்கும் இன்னும் ட்ரையல் நீள்கிறதுங்க, தெரியுமா? ரிப்போர்ட்ஸ் படி 106 விட்னஸ்ஸு, அதில் 51 பேர் மட்டும் எக்ஸாமின் செய்யப்பட்டிருக்காங்க. இல்லை ஹைகோர்ட் ட்ரையெல்லாம் வந்து எனக்கு புரியலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல, என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. இந்த நாட்டில் கொலை நடப்பது ஒரு துயரம், ஆனால் நீதியே வந்து பார்த்திங்கன்னா தாமதமாகி சாகுவது அதை விட வந்து பெரிய துயரங்க. ஏன்னா அவனே நொந்து நூடுல்ஸ் ஆகி பிரேக் ஆகி உடஞ்சி போய் கோட்டை தேடி இந்த மாதிரி சம்பவங்களுக்கு ஒரு 100 வாட்டி வரும்போது அந்த வலியும் வேதனையும் ஒவ்வொரு மாட்டி அப்படியே வரும்போது ஏங்க அடிச்சே கொண்டுட்டாங்க, கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அந்த தீர்ப்புக்காக அப்படின்னு சொல்லும்போது எப்படி தெரியுமாங்க வலிக்கும்? இதெல்லாம் எதுக்குங்க நம்ம இழுக்கணும்? அவசியமே இல்லையேங்க. சாத்தான்குளம் சம்பவத்துக்கு பிறகு இந்த சிஸ்டம் ரீஃபார்ம் ஆச்சா? என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலையே. இது 2 நாள் முன்னாடி ஒருத்தர் செத்துட்டானே. ஏங்க அஜித்குமார் சொல்லுங்கங்க ரீசெண்டாக. அடுத்ததுதாங்க, அடுத்தது தான் அஜித்குமாரோடைய மரணமே சாத்தான்குளம் லாக்அப் டெத்துக்கு பிறகு இந்த அரசு எதுவும் செய்யவில்லை என்பதற்கான பெரிய சான்று உறவுகளே, பெரிய சான்று. அந்த நேரத்தில் அவ்வளோ பரபரப்பாக போகும், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, உருட்டுவாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு சான்றது அஜித்குமார். உடனே வந்துச்சு பாருங்க ஆகாஷ். 2025 இன்னொரு கேஸ் தமிழ்நாட்டை அதிர வைத்தது. அது என்னது? அஜித்குமார். போஸ்ட்மார்ட்டம் ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் 44 இன்ஜுரிஸுங்க ரிப்போர்ட் வந்திருக்குங்க. 44 இன்ஜுரி. ஹைகோர்ட்டில் கூட போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெனாட் பி இன்வெஸ்டிகேட்டர்ஸு இன் அ கேஸ் அகெயின்ஸ்ட் தெம்செல்ஸ் என்று அப்சர்வேஷன் சொன்னது. இது வந்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நான் வந்து இப்போது ஆர்டிகல் எடுத்து பார்த்தேன். ஒரு உடல் இவ்வளவு காயங்களோடு கிடந்த பிறகும் அதை வந்து ப்ரொசீஜர்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன், நான் கவர்மெண்ட்டில் கேட்குறேன். 44 காயங்கள் இருந்த உடலை பார்த்த பிறகும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லையேங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு என்னங்க பாடம் புகுட்டுறீங்க? என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? இது நடக்காது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இதில் இன்னொரு விஷயங்க, அம்பாசமுத்திரம் டார்ச்சர் அலிகேஷன் இருக்குல்லங்க, அதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக மேனேஜ் ஆகுது. அடிதடிக்கு புகார் வரும், கேமரா இருக்கும், மக்கள் பேசுவார்கள், மீடியா எழுதும்,
கேஸ் போகும். ஆனால் சில நாளில் அந்த கதையே அப்படியே மறைஞ்சிருங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கஸ்டோடியல் வைலன்ஸ்னு ஒரு சாதாரண ஒரு ரொட்டீன் ஆகி போச்சுங்க. இது ஒரு சாதாரண ரொட்டீன் ஆகி போச்சு. அம்பாசமுத்திரம் கஸ்டடி டார்ச்சர் வந்து அலிகேஷனில் முன்னாள் ஏஎஸ்பி இருக்கார் இல்லையா, நம்ம இவர் பல்வீர் சிங் மீது ப்ரொசீடிங்ஸ் போன நிலையில் 2025 ஹைகோர்ட் ஸ்டே வழங்கியது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். விக்டிமுக்கு நேரம் இல்லை. இங்கே சிஸ்டமுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து கடல் மாதிரி அப்படியே பரவி இருக்குங்க. விக்டமுக்கு இப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு இங்கே நேரமே கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, 2000 ஓட்டைகள் இருக்குது. 2000 ஓட்டைகள் இருக்குது. சாதாரண மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நிம்மதியாக வந்து அதுக்கான சொல்யூஷனோட வெளியில் வராத போது எப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷீல்டெலாம் கொடுத்து கௌரவப்படுத்தி இன்னும் நீங்கள் எப்படிங்க அதெல்லாம் பண்ணுறீங்க? அதான் நீங்கள் பண்ணுறீங்களா? அப்போது இன்னும் ஊக்குவிக்கிறீங்களா? சில சொல்வார்கள் எல்லா டெத்தையும் வந்து டார்ச்சர் இல்லை அப்படின்னு. சரி, ஆனால் எல்லா கேள்விகளும் ஏன் லாக்அப் கதவை தான் நோக்கின்னு இருக்குது? எனக்கு புரியலையே. ஏங்க 2021 2022 வந்து 4 கேஸ் கஸ்டோடியல் டெத்து. சரிங்களா? 2022 2023 தமிழ்நாடு அஃபிஷியல் போலீஸ் கஸ்டடி டெத்து வந்து 7 இருக்குது. இந்தியாவை எடுத்துப்போம் எவ்வளோ தெரியுமா? 1,75,164 கேசஸ் இருக்குது. NHRC 2023-24 இந்தியா போலீஸ் கஸ்டடி டெத் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன்ஸ் வந்து 160ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்குது நியூஸில். தமிழ்நாடு அனாலிசிஸில் வந்து 27 டெத்து. அதாவது ஆர்டிகல் 14 ரிப்போர்ட்டில் 17 ஆண்டுகளில் 100 டெத்து. கன்விக்ஷன் எவ்வளோ தெரியுமா? முட்டை. இந்த ஆட்சி மாதிரி 0. நியூஸ் மினிட்டில் இருக்க, போய் பாருங்கள். இன்னொரு முக்கியமான பதிவு சொல்கிறாங்க. இங்கே இன்னும் கஷ்டமான ஒரு உண்மை இருக்குது. என்ன தெரியுமா? பல ரிப்போர்ட்ஸு ஒரு காமனான விஷயத்தை வந்து நான் செக் பண்ணதில் வந்து சுழண்டு ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. விக்டம்ஸில் வந்து பல பேர் வந்து SC/ST சேர்ந்தவங்க. ஏங்க இந்த சமூக நீதி, இந்த சமூகத்துக்காக தான் நாங்கள் இந்த ஆட்சியை நடத்துகிறோம், அவங்களுக்கு தாங்க முதல் உரிமைன்னு சொல்கிறீங்க. ஆனால் லாக்அப் டெத்தில் எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் எங்கேயுமே அவங்க தாங்க முதல்ல சித்தவாதம் செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பணங்களை எல்லாத்தையுமே நீங்கள் டைவெர்ட் பண்ணுறீங்க, அவங்க ஃபண்ட்ஸை டைவெர்ட் பண்ணுறீங்க, அவங்கள ஈஸியாக ஏமாத்துறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியலை வச்சுருக்கீங்க. TNM அனாலிசிஸ் இதே பாயிண்ட்டாக வந்து சொல்லுதுங்க. NHRC டேட்டா காஸ்ட் வைஸ் பிரேக் டவுனில் வந்து மெயின்டைன் செய்யவில்லை என்று லோக்சபா வந்து ரிப்ளை சொல்லுது. ஆனால் அஃபிஷியல் காஸ்ட்டு டேபிளே இங்கே இல்லை. ஒரு இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்டிங் பேட்டர்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் காட்டுறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது அதிகாரத்தின் கம்பி விழும் இடம் அரசியல் குரல் இல்லாத முதுகுதான் என்றால் அதுக்கு பேர் வந்து என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள்? அதுக்கு பேர் ஒரு பாலிசிங்க. அதாவது டோட்டலாகவே நீங்கள் உயிரிழந்த வழக்குகளில் எத்தனை ஆஃபீஸர்ஸ் மீது வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் செக்ஷன் போடப்பட்டது சொல்லுங்கள்? எத்தனை பேருக்கு சஸ்பென்ஷன் மட்டும், எத்தனை பேருக்கு டிஸ்மிஸ் பண்ணீங்க? எத்தனை கேஸு இண்டிபெண்ட் ஏஜென்சிக்கு மாற்றப்பட்டது? எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் முதல் CCTV ஃபுல்லாக வேலை செய்யுது? CCTV இருந்தால் அந்த ஃபுட்டேஜ் வச்சுருப்பீங்கள்ல, அது எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ண முடியும்? இந்த SC/ST விக்டம்ஸ் பேக்ரவுண்டில் உள்ள கேஸுக்கு ஸ்பெஷல் மானிட்டரிங் எதாவது பண்ணி வச்சுருக்கீங்களா? ஒரு கஸ்டடியல் டெத்தில் நடந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக FIR, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இண்டிபெண்ட்டாக ஒரு இண்டிபெண்ட் மெடிக்கல் போர்டு ஒன்று மேண்டேட்ரியா சொல்லுங்கள்? சாத்தான்குளம் பிறகு நீங்கள் என்ன இதுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டம் வந்து பயங்கர காஷியஸாக கடுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? அஜித்குமாரோட கேஸ் மாதிரி ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன நீங்கள் பண்ண விஷயம் வந்து ஓகே நடக்கவே நடக்காதுப்பா, நான் இவ்வளோ பண்ணியும் ஆகாஷ் இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, நீங்கள் சொல்ல எனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள். ஏங்க தேர்தலில் இலவசத்தை வந்து கேட்டு மக்கள் நீங்கள் வந்து வாங்குறீங்க, சந்தோஷப்படுறீங்கன்னா, உறவுகளே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தப்பு செய்தவன் சாவது கிடையாது.
பெட்டி கேஸில் ஒரு ஜாதியின் அடிப்படையில் உள்ளே போகிறவங்களாம் ஒரு பொணமாக வெளியில் வரான், அடிச்சே கொள்கிறாங்க. ஆகாஷ் என்பவரை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து காலை உடைச்சி, இது கேட்டால் நான் இங்கேருந்து விழுந்துட்டேன்னு சொல்லி மிரட்டி, அந்த பையன் பாவம் மெடிக்கலில் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்காம இறந்து போயிட்டான். இன்றைக்கி நான் கேட்குறேங்க, நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சமூகத்துக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறீங்களே, நீங்கள் யாரை வந்து மிகப்பெரிய முட்டாளாக்க முயற்சி செய்தீர்கள் திருமாவளவன் அவர்களே, மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களே? நீங்கள் கூட்டணி இருக்கீங்க இல்லையா, அந்த கட்சியோட தலைவர் தான் இதை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. சட்டங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும், மெடிக்கலில் வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கல, இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி சொன்னது இந்த ஆகாஷோட விஷயத்தில் உடனடியாக அவங்க கைது பண்ணணும். ஏன்னா கைது செய்யணும், கொலை வழக்கு வந்து போட்டிருக்காங்க, உடனே கைது செய்யப்படணும். இந்த சமூகத்துக்கு மீது வந்து நடக்கிறத வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் இதை பார்த்து பாரு. நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த கூட்டணியில் எடுத்துகிட்டு பேசுகிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா திருமாவளவன் அவர்களே? சொல்லுங்களேன். நீங்கள் ஒருவர் போய் இந்த இடத்துல நின்று குரல் கொடுத்துட்டா இது சரியாயிடுமா? நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு துரோகத்தை செய்கிறீங்களா இல்லையா? தொடர்ந்து உங்கள் சமூகம் சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களை சமூக நீதியின் வாயிலில் மட்டும் சொல்லிட்டு முழுமையாக ஏமாற்றி சித்திரவதை செஞ்சுட்டே இருக்கிறாங்களே, அந்த கூட்டணி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களே, அது சரியா? இது நியாயமா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா என்பதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு மாநிலத்தின் நாகரிகத்தை அதோட ஃப்ளைஓவர் வந்து நிர்ணயிக்காது. ஓகேவா? நாகரிகத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் போகிறான், ஒரு ஜென்ரலாக ஒரு என்கொயரிக்காக போகிறான், ஓகேவா? அந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக போகிறான், அவன் எப்படி அந்த இடத்துல ட்ரீட் பண்ணுறாங்கன்றதான் நாகரிகத்தை சொல்லும். ஒரு ஏழை வீட்டு பையன் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் அவன் உரிமையோடு வெளியே வருவானா அல்லது உடலோடு வெளியே வருவானா? இந்த கேள்விக்கே இன்னும் பதில் இல்லை என்றால் அது மக்கள் தோல்வி இல்லை, அது ஆட்சியின் தோல்வி. காவல்துறை சட்டத்தின் கையை போல இருக்க வேண்டும், கோபத்தின் கம்பியை போல அல்ல. புரியுதா? ஆகாஷ் பற்றிய உண்மை என்ன, அது விசாரணை சொல்லும். இன்றைக்கி 7 மணி நேரத்துக்கு முன்னாடி 28 இடங்களில் அந்த தம்பிக்கு காயம் ஏற்பட்டு நியூஸ் வந்திருக்குங்க, பிரேக்கிங்கு. ஆனால் இந்த மாநிலம் பற்றிய உண்மை என்ன நான் சொல்லவா? அதை இந்த தொடர் சம்பவங்களே சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள். இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்து அந்த ரேப் மேட்டரை பற்றி பேசவே இல்லை. 3 நாட்களில் தொடர்ந்து 3 பெண்மணிகள், குழந்தைகள், பாவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கற்பழித்து கொண்டுட்டானுங்க. அதை பற்றி பேசுகிறாங்க. சாத்தான்குளம் மறக்கப்படவில்லை. சாத்தான்குளம் யாரும் மறக்க மாட்டாங்க. அதை தொடர்ந்து அஜித்குமாரோட மரணம் இன்னும் அங்கங்கே அதை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. அதை அடங்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஆகாஷ் அவருடைய இந்த இழப்பு. அதாவது இந்த மண்ணில் காவல் நிலையம் என்ற சொல்லுக்கு மக்கள் மீண்டும் நம்பிக்கை வைக்கணும் என்றால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி சம்பவங்களை இம்மீடியட்டாக அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்து ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணி லைஃப் லாங் இம்மீடியட்டாக உள்ளே ஜெயிலில் இருக்க மாதிரி கடும் நடவடிக்கையில் எடுங்க. அப்போ தான் மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். இல்லைனா நிச்சயமாக வராது. இது ஒரு ஏழையின் பயம், இது ஒரு இளைஞர்களின் பயம், இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு சோதனை. காவல் நிலையங்கள் சித்திரவதை கூடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது சாதாரண மரணம் இல்லை, இது அலிகேஷனும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசின் மிகப்பெரிய தோல்விக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க, இன்னைக்கு இப்போ இந்த மாதிரி நடக்குது தெரியுமா? இதெல்லாம் இவங்க காலியாகணுன்னே, இதோட முடிய போதுன்னே நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ்நாடை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா ஆட்சி மாற்றம் வரணும். இல்லைனா தமிழ்நாட்டை கடலால் கூட காப்பாற்ற முடியாது. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை அறியும் சந்திக்கிறேன் உறவுகளே. நன்றி, வணக்கம்.